பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை உங்கள் விருப்பத்தின் பிரகாரம் நடக்கும், ஆகும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அநேக நேரங்களில் என்னுடைய விருப்பம் நிறைவேறவில்லையே, நான் எதிர்பார்க்கிற காரியங்களில் ஒரு பெரிய மேன்மை, பெரிய மீட்பு வரவில்லையே என்கிற ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதுண்டு. நாம் ஒன்று விரும்பினால் நாம் விரும்பாத அநேக தீமைகள் நம்முடைய வாழ்க்கையில் அநேக முறை நடப்பதுண்டு. நாம் விரும்பின காரியம் கிடைக்காமல், நடக்காமல் அநேக நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் தோல்வியை நோக்கி, வெறுத்து போன வாழ்க்கையை நோக்கி யோசிப்பதுண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார், நீங்கள் விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். கானானிய ஸ்திரியை குறித்து வாசிக்கிறோம். தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசுவை தொடர்ந்தேட்சியாய் விசுவாசத்தோடு பின்பற்றுகிறார். இயேசு மறுபடியும் அவளுக்கு பதில் வித்தியாசமாய் சொன்னாலும் தன் மகளுக்காய் போராடி கொண்டிருக்கிறார். மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் காலில் விழுந்து நாய்கள் தின்கிற மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கை போதும், அவ்வளவு விசுவாசம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு நடக்கணுமா, 100% இயேசுவை நம்ப ஆரம்பிங்க. 100க்கு 100 அவரை பின்பற்றுங்கள். 100க்கு 100 அவரை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவளுக்கு வித்தியாசமாய் பதில் சொல்லும் பொழுது இவள் விசுவாசத்தோடு, பிள்ளையின் அப்பத்தை நாய்க்குட்டிகள் சாப்பிடுகிறது போல மேஜையில் இருந்து விழட்டும், நான் அதற்காய் காத்திருக்கிறேன், நான் நாய்க்குட்டி தான். இயேசு அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது. சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, நீங்கள் யாருக்காய் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? அவள் தன்னுடைய பிள்ளைக்காய் அழுது கொண்டிருந்தார். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைக்காய் அழுது கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காய் அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, ஸ்தோத்திரம், நீ விரும்புகிற பிரகாரம் ஆக கடவுள். அவளுடைய விருப்பம் எல்லாம் என் பிள்ளை பிசாசின் அந்த பிடியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டு சொன்னா உன் விருப்பத்தின் பிரகாரம் நடக்கும். பைபிள் வாசிக்கிறோம், அந்நேரமே அவள் மகள் குணமானாள். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, யாருக்காய் போராடி கொண்டிருக்கிறீர்கள், எதற்காய் போராடி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய விருப்பம் எதுவாய் இருந்தாலும் நீ என்னிடத்தில் 100% நம்பிக்கையும் 100% விசுவாசத்தையும் வைக்கும் பொழுது நிச்சயம் நான் அதை நிறைவேற்றுவேன். ஓ, பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஒருவேளை மனுஷனால் கூடாததாய் இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய பலத்தினால், என்னுடைய பராக்கிரமத்தினால், என்னுடைய திறமையினால், ஸ்தோத்திரம், என்னுடைய டேலண்ட்னால ஒருவேளை சாதிக்க முடிக்காம இருக்கலாம். ஆனால் இயேசுவை நம்பும் பொழுது, இயேசுவை சார்ந்திருக்கும் பொழுது, இன்றைக்கும் அவர் என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விரும்புகிற பிரகாரம் உங்களுக்கு ஆக போகும். ஸ்தோத்திரம். கையின் பிரயாசத்திற்கு பெரிய விருப்பத்தோடு கனவோடு இருக்கிறீர்களா? உங்களுடைய குடும்பத்திற்காய் பெரிய விருப்பத்தோடு கனவோடு இருக்கிறீர்களா? உங்க எதிர்கால வாழ்க்கைக்காய், உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காய், உங்களுடைய மேன்மைக்காய் மிகவும் ஆவலோடு எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நீ விரும்புகிற பிரகாரம் உனக்கு ஆக கடவுது. ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க.
இந்நேரமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் விருப்பத்திற்கு விரோதமாய் எத்தனை மந்திரவாதங்கள் வந்தாலும், உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாய் எத்தனை பொறாமைகள் வந்தாலும், உங்கள் விருப்பத்துக்கு விரோதமாய் எத்தனை செங்கடல் வந்தாலும், எத்தனை யோர்தான் வந்தாலும், எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்தாலும், எத்தனை பார்வோனின் வல்லமைகள் வந்தாலும், சபை இயேசுவை முழுவதுமாய் நம்பும் பொழுது நீங்கள் விரும்புகிற காரியத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். Praise God. Hallelujah. அவர் உன்னுடைய மன விருப்பத்தின் பிரகாரம் உனக்கு தந்தருளி என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். உங்க மனசு எதை விரும்புகிறதோ அதை அவரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நம்புங்கள், விடாப்பிடியா இயேசுவை நம்புங்கள், இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Praise God. Hallelujah. உடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. உடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையை தருவீராக. நீர் இறங்கி ஒரு பெரிய மாற்றங்களை தருவீராகப்பா. அவர்கள் எதை விரும்பி கொண்டிருக்கிறார்களோ, யாருக்காக விரும்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் விரும்பி ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் தம்முடைய அற்புதங்களை விளங்க செய்வீராக. பெரிய மேன்மையை காண உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் விருப்பம் எல்லாம் அவரால் நிறைவேற போகிறது. இந்த செய்தி ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.